நாளை 17/7/2024 ஆஷாட ஏகாதசி. ஆஷாட ஏகாதசியின் மகத்துவம். ஆஷாட ஏகாதசி இது மற்ற எல்லோருக்கும் என்றால் தெலுங்கு தேசத்தில் இதன் பெயர் வேறு மாதிரியானது. தெலுங்கத்தில் தெலுங்கு ஆடி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை ஏகாதசியை தொளி ஏகாதசி என சொல்வது வழக்கம். அதாவது தொளி என்றால் முதல் என பொருள். இந்த தொளி ஏகாதசியை மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் கொண்டாடும் பழக்கம் தெலுங்கு பக்கங்களில் உண்டு. போகி, சங்கராந்தி, பொங்கல் பண்டிகைகளை தவிர நம் இந்துக்கள் சாந்திரமான அதாவது சந்திரனை மையமாக கொண்ட தெலுங்கு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடுவார்கள். இவை அனைத்தும் இந்த ஏகாதசிக்கு பிறகுதான் வரும். அதனால் இதை தெலுங்கத்தில் தொளி ஏகாதசி என சொல்லுவார்கள். அதன் அடிப்படையில் இந்த தொளி ஏகாதசியை மிக சிறப்பாக கொண்டாடுவோம். உபவாசம், சஹஸ்ரநாம தோத்திரம் சொல்வது, கோயில் குளம் போய் வருவது என பல விஷயங்கள். ஏகாதசிக்கு வரும் மறுநாள் துவாதசி. வைணவ இல்லங்களில் காலையில் பூஜை அனுஷ்டானங்களை நிஷ்டையுடன் முடித்து பாரணம் செய்வோம். துவாதசி அன்று காலை சாப்பாட்டை பாரணம் என்பது வைணவ பரிபாஷை. தளிகையில் சமையலில் செய்யப்படும் கரியமுதுகளில் பொரியல்களில் அகத்திக்கீரை, அவரை, புடலங்காய் வகைகள் இருக்கும். மற்றும் நெல்லிக்காய் பச்சடி, மோர்க்குழம்பு, பொரித்த சாற்றமது, ரசம், திருக்கண்ணமது, பாயசம் மற்றும் தண்ணியாக மோர் விசேஷ துவாதசிகளில் அக்கார வடிசல் செய்வது வழக்கம். துவாதசி அன்று வாழைக்காய், கத்திரிக்காய், காய்கறிகள் நிஷேதம் கிடையாது. பாரணம் செய்த பிறகு வருவதோ பகவத் சிந்தனையே. வருடத்தில் வரும் 24 ஏகாதசியும் துவாதசியும் மிக ஸ்ரத்தையுடன் வைணவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள்.